ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். அதே போல சங்கீதம் 100:4 பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுறதுல பார்க்கவே முடியாது. அதுவும் சவுத்தில் போயிட்டீங்கன்னா, தமிழ்நாடு தென் தமிழகத்தில் அங்கே போனீங்கன்னா அங்கே அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபிக்க தெரியுதோ இல்லையோ, கர்த்தரிடத்தில் காரியங்களை அவங்களுக்கு கேட்க தெரியுதோ இல்லையோ, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இருக்காது. சாது இயேசுதாசன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஐயா இருந்தாங்க. அவர் அதிகமாக ஸ்தோத்திரம் தான் அந்த கிருபாசனம் சபை அங்கே ஸ்தாபித்தவங்க. அது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கலக்கி எடுத்தவர். வயசானவர், படிப்பறிவு இல்லை, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பார். காற்றின் வேகத்தில் அவர் பயணம் செஞ்சவர். ஆவியானவர் அப்படி அவரை கொண்டுட்டு போனார். அவ்வளவு திரளான அற்புதங்கள், திரளான அதிசயங்களை கர்த்தர் செய்வார். என்ன பண்ணாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணு. கையில் காசே வச்சுக்க மாட்டார். அவர் காசே இருக்காது. பஸ்ஸில் போகும்பொழுது கண்டக்டர் டிக்கெட் ரெடியா அப்படின்னா, டிக்கெட்லாம் இல்லை, காசு வேணும், காசெல்லாம் இல்லை. நான் ஒரு சாதுன்னா அவர் எல்லாத்தையும் இழந்தவர். அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஒரு துண்டை தான் போட்டிருப்பார். காசு இல்லைன்னா இறக்கி விட்டோன்னே அவர் எப்போயுமே தாடி வச்சுருப்பார். ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு தாடியை தடவி கொடுத்துட்டு இறங்கி போயிட்டார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, பஸ்ஸு இவர் இறக்கி விட்ட இடத்துல விட்டு நகரவே இல்லை. இவர் நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். நடந்து போயிட்டே இருக்கிறாரு. டிரைவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, கண்டக்டர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் வரல. அப்போ பஸ்ஸில் வந்தவர் சொன்னாரா, நீ நாள் முழுக்க இல்லை, இன்னும் எத்தனை நாளாலும் இந்த பஸ்ஸு ஒரு அடி கூட நகராது. அவரை பஸ்ஸில் ஏறினா தான் அந்த பஸ்ஸில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அந்த ஐயாவை நீங்கள் இறக்கி விட்டீங்கல்ல, அவரை போய் கூப்பிட்டு பஸ்ஸில் ஏற்று பஸ்ஸு நகரும் அப்படின்னு. அவர் பாட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நடந்து போயிட்டே இருந்தார். 1 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயாருன்னா, எங்களுக்கு தெரியாதா, அந்த டிரைவர் கண்டக்டருக்கு அந்த பெரியவரை குறித்து, அந்த ஊழியக்காரரை குறித்து அறிவு இல்லை. ஏன்னா உள்ளே இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இதில் வேலை செய்யாது, அவர் தான் இங்கே வேலை செய்ய போதா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட எவ்வளவோ தூரம் போயிட்டார். ஓடுறங்க டிரைவர் கண்டக்டர் ஓடி போய், ஐயா எங்களை மன்னிச்சுங்க. அவர் ரொம்ப வேகமாக நடப்பார். கெஞ்சி காலில் விழுந்து கதறி, ஐயா நீங்கள் வராமல் பஸ்ஸு நகராது வாங்கணுன்னு. அதே போல் அவர் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறணுன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி அந்த ஸ்தோத்திரம் அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளது. அதே சமயம் ஒரு தடவை வாஞ்சி மணியாச்சு அந்த ட்ரெயினில் வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் முடியல. என்ன பண்ணுறாரு, இறங்கி போய் ட்ரெயின்லேருந்து இறங்கி போய் இதில் பிளாட்ஃபார்மில் போய் படுத்துட்டார். படுத்தா கூட வந்தவங்கெல்லாம் அவர் அசிஸ்டண்ட்லாம், ஐயா வாங்க ட்ரெயின் எடுத்துருவாங்க, அதெல்லாம் வராது போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டார். இவர் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் ட்ரெயின் நகரவே இல்லை. யாருக்கும் என்ன பிரச்சனைன்னே தெரில. அந்த ஸ்டேஷனில் இவ்வளவு நேரம் அந்த வண்டி நின்னது சரித்திரமே கிடையாது. ஸ்டேஷன் ஆரம்பித்ததுலேருந்து இத்தனை மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கு.
இவர் போய் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஏறி போய் ஸ்தோத்திரம் 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 ட்ரெயின் பண்ணி. அப்ப எல்லாவற்றிலும் நம் தேவனை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிக்கணும். அவர் தனிக்கும் பைபிள் காலேஜ் படிச்சவர் இல்லை, பெரிய படிப்பாளி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிப்பார். ஒரு இந்த கொரோனா காலம் போல ஒரு காலத்துல அந்த நாட்கள்ல ஒரு வியாதி பரவல் வந்துருந்துச்சு. அப்போ ஊரெல்லாம் ஊரடங்கு, ஏதோ பிரச்சனையில் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பஸ் எங்கேயுமே போகலை. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர், 200 கிலோமீட்டரா எவ்வளோ தெரியாது. அப்போ நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிட்டாங்க, கன்வென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த ஃபோன் தான் இருக்கும், லேண்ட்லைன் ஃபோன் தான் அப்போ இருந்த காலம். ஐயா இப்படி ஆயிடுச்சே, நீங்கள் இன்னும் வர முடியாது, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வர முடியாது, எங்கேயுமே போக விட மாட்டாங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரான் ஃபோனை. இவர் பாட்டி ஒரு புரியாமல் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ண ஊழியக்காரரு, இவருக்கு என்ன கொஞ்சமாவது புரியுதா, நான் இருக்கிற நாட்டோட நடப்பை சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரான். நைட்டு 1 மணிக்கு கதவை தட்டினா, யார் காலையில் விடிஞ்சா ப்ரேயர் மீட்டிங், நைட்டு 1:30 மணிக்கு கதவை தட்டிட்டு இருக்காரு. பார்த்தா இவர் வந்து நிற்கிறது. ஐயா எப்படி வந்தீங்க? ஸ்தோத்திரம் பண்ணு போ அப்படின்னு போய் என்ன அப்படின்னா, அந்த நீங்க செய்யற அந்த ஸ்தோத்திரங்கிறது தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசியுங்கள், அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் ஆண்டவருக்கு முன்கூட்டியே அந்த தேங்க்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவரால் என்ன பண்ண முடியும்? கொடுக்குறாரு. அந்த நன்றியில் ஏற்பட்ட விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம எல்லாவற்றிலும் அப்படிங்கிறது என்னன்னா, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், கணவருக்காக ஸ்தோத்திரம், வீட்டுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், படிப்புக்காக ஸ்தோத்திரம், ட்ரெஸ்ஸுக்காக ஸ்தோத்திரம். நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராச்சும் ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா தேங்க்ஸ் அப்படிமோ, கிஃப்ட்டை பிடிங்கிட்டாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லுவோமா? இல்லை, எதுவுமே கொடுக்கல, நம்ம சொத்தை பிடிங்கிட்டாங்க, தேங்க்ஸ் சொல்ல போகிறோமா? ரொம்ப நன்றிங்க, என் சொத்தை பிடிங்கிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம வந்து நஷ்டத்துலையோ இழப்புலையோ, இன்றைக்கி உனக்கு வேலை போயிட்டு வா, இன்னையோட சரி உன் வேலை காலி அப்படின்றாங்க, சம்பளம் கொடுக்கல. எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது வசனம்னா, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவர் பார்த்தாரு. அவர் எப்படின்னா, யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 எப்போ சொல்கிறாருன்னா, கொடுத்தப்ப ஸ்தோத்திரம்னு சொல்லல. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வசனத்திலேருந்து 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து படிக்கிறப்ப யோபு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தார். 7 குமாரர் பிறந்தாங்க, ஸ்தோத்திரம் பண்ணார். 3000 ஒட்டகம், புரியுதா உங்களுக்கு? ஆடுகள் இருந்துச்சு, மாடுகள் இருந்துச்சு, பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணல. எல்லாம் போனதுக்கப்புறம், ஐயா எல்லாம் போயிடுச்சா? ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றிலையும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வேதத்தில் முதலாய் ஸ்தோத்திரம் பண்ணது யார் அப்படின்னா, நோவா அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் தான். ஆதியாகமம் 9:26 சொல்கிறாரு, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். எப்போ தெரியுமா? நோவாவுடைய பெருவெள்ளத்துக்கு பிறகு அவர் வந்து கொஞ்சம் அந்த திராட்சரசம் குடித்து ஆடை விலகி கிடக்கிறாரு. அப்போ காம் ஒரு காரியத்தை செஞ்சிடறான். சேம் வந்து என்ன பண்ணுறான், பார்த்துட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே யாருடைய தேவன் அப்படின்னா, நோவாவுடைய தேவன் தான் சேமுடைய தேவன். ஏன் நோவா வந்து தன்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, என் மகன் தேவனை தெரிந்து கொண்டான். யார்? சேம் தேவனை தெரிந்து கொண்டான். ஆனால் காம் எதை தெரிஞ்சுக்கிட்டான்னா, பிசாசை தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அவன் இவனுக்கு அடிமையாகணும். காமை மட்டும் விட்டுட்டு அந்த நேரத்தில் கானான் பிறக்கவே இல்லை. ஆனால் இன்னும் பின்னாடி பிறக்காத ஒரு சந்ததி இருக்குது. அவன் பேரையும் சொல்லி, அவன் சந்ததியும் சொல்லி, அவன் சேமுக்கு அவன் சேமுக்கு அடிமையாக இருக்க கடவுள். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை உயர்த்துனீங்கன்னா, கர்த்தரை அறியாத, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற புறஜாதியார்களுடைய பிள்ளைகள் கூட உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 14:20 பார்க்கும் பொழுது, அங்கே மெல்கிசேதேக்கு வர்றாரு, ஆபிரகாமை எதிர்நோக்கி வர்றாரு. அவர் வரும்பொழுது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. என்னன்னா, ஒரு யுத்தங்களை நடப்பித்து
ஆபிரகாம் வந்து தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவை தப்புவிக்கிறதுக்காக அவர் கைப்பிடிச்ச 38 பேரை கூட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணி அங்கே ஒரு ஜெயம் எடுக்கிறாரு. அப்போ உன்னதமான ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அவருக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் கொடுத்து அவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுவாரானா பண்ணுவார். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மத்தேயு 5:36 நிறைய இடத்துல நீங்கள் சுவிசேஷம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் அற்புதம் செய்யும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஒன்றும் இல்லை, 5 அப்பம் 2 மீனை கொடுக்கும் பொழுது, 7 அப்பம் சிறு மீன்களை கொடுக்கும் பொழுதும் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுப்பார். அது எல்லா விஷயத்துலையும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பார். மத்தேயு 26 பார்த்தீங்கன்னா 25 கடைசி பஸ்கா ஆசரிக்கப்படும் பொழுது கூட ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தாங்க. 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே ஒலிவ மலைக்கு போனாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவன், அவர் தான் ரட்சகர். ஆனால் அவர் மாம்சத்தில் வந்தார். ஆனால் அவர் தன்னுடைய மனுஷனாக இருந்தோம், மனுஷகுமாரனாக இருந்தோம், பிதாவாகிய தேவனை அவர் ஸ்தோத்தரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணாருன்னா நாம எவ்வளவு அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாவற்றிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் இந்த பைபிளை நீங்க ஸ்தோத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஸ்தோத்திரம் இல்லாத இடங்களே கிடையாது. நிறைய பகுதிகளில் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க, நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி. நான் கொஞ்சம் வேகமாகவே நான் போறேன், வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டில் கூட நீங்க போய் பாருங்க. தேங்க்ஸ் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் அவரை சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டே இருப்பான். ஆதியாகமம் 24 27 27வது வசனமும் 48வது வசனமும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். அங்கே எலியேசர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாரு, நான் போய் குமாரனுக்கு நான் ஒரு பெண்ணை கொண்டு வரேன். கொண்டு வந்தோடனே ஒரு திறவண்டை நின்று ஒரு ஜெபம் பண்றாரு. வித்தியாசமான ஒரு ஜெபம், மனசுக்குள்ள தான் அவர் ஏறெடுக்கிறாரு. என்னோட எஜமானனாகிய ஈசாக்குக்கு ஒரு ஒரு மணமகளை தேடி வந்திருக்கிறேன். அநேக பெண்கள் வர்றாங்க. அந்த கிணறு வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு, போய் மோந்து எடுத்துட்டு வரணும், ரொம்ப கஷ்டம். ஒட்டகங்கள்லாம் குடிக்கிறவங்க அவ்வளோ தண்ணி குடிக்கும். இவங்க போய் யார் எந்த மகள் அன்னோன் ஸ்திரீ, அதாவது யாருன்னே தெரியாத ஒரு மகள், நான் உமக்கும் கொடுப்பேன் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவியா இவர் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளார அந்த ரெபெக்காள் வராங்க. அதே போல நடக்குது. அப்ப இவர் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அப்ப இதுதான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும். நம்ம சர்ச்சில் என்ன கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண சிரிப்பை பாரு, இதுக்கு மேல அப்ப அந்த ஸ்தோத்திரம் வேணாம். கல்யாணம் பண்ணவங்க நான் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணாதவங்க நான் நிறையாவே பண்ணிடுறேன், நீங்க பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஸோ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தர் எல்லா காரியத்தையும் அடையாளங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இங்கே மனதிலே நினைத்திருந்த காரியத்தை வெளியில சொல்ல முடியாததை கூட ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறார். யாத்திராகமம் 18:10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மோசேயை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை செஞ்சிருப்பார். ஆண்டவரை தரிசித்ததாக இருக்கட்டும், பலவிதமான அற்புதங்கள், செங்கடலை பிளந்து இப்படி எல்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க மாமனார் வர்றாரு. அவர் யாருன்னா மீதியான் தேசத்து ஆசாரியன். அந்த மனுஷன் ஹிஸ்ட்ரி சொல்லுது இவங்க மெல்கிசேதேக்குடைய வழியில் வந்தவங்களா இருப்பாங்க, இவங்க வந்து யெகோவா தேவனை ஆராதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, மோசையின் மாமனாகிய எத்ரோ சொல்கிறாரு, வாசிங்களேன் யாத்திராகமம் 18:10, உங்களை எகிப்தியருடைய கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து ஸ்தோத்திரம். அப்போ அன்றைக்கு பார்வோன் எகிப்திய ஜனங்கள், இன்றைக்கு பிசாசின் ஜனங்களுடைய கையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கையிலிருந்து நம்ம விடுவிப்பார். சாத்தானை வணங்குகிற அவங்க ஆளுகை செய்கிற சாத்தானுடைய ஆவி பிடிச்சவங்களுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:22வது வசனம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தெபோரால் ஒரு பாட்டு பாடுறாங்க. பாராக்கோட யுத்தம் பண்ணி அவங்க பாராக்கோட போய் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஜனங்களும் இஸ்ரவேலின் அதிபதிகளும் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? சாப்பிட்றதுக்கு இல்லை, கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லை, யுத்தத்திற்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க,
அந்த பிரச்சனையில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தானாய் ஜனங்கள் வருவாங்க, பொது ஜனமும் வருவாங்க, தலைவர்களும் வருவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அருமையான ஒரு வார்த்தை ஒரு ஆராதனை நேரத்தில் வந்துச்சு. அதாவது போவாசருடைய வயல்வெளியில் ரூத்து போகிறாங்க, அங்கே 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ போவாஸுக்கு மனைவி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ரூத்து போகும் பொழுது வேலைக்காரிங்க வயலுக்குள்ளார நின்று உரிமையாக பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ ரூத் இருக்கால, அவள் வேலைக்காரி கிடையாது, அவள் பிச்சைக்காரி. அவள் யார்? பிச்சைக்காரி. பிச்சைக்காரியை வயலுக்குள்ளார இறக்க மாட்டாங்க. ஆனால் போவா சொல்கிறாரு, பின்னாடி அவளுக்காக விட்டுருங்கப்பா அப்படின்னு. ஸோ வேலைக்காரிகள் பிச்சைக்காரியை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? தள்ளிப்போன்னு விதட்டுவாங்க. அதனால தான் அவர் சொல்லிடுவார், அவளை அதட்டாதீங்க, அவள் ஏதோ பாவம் பொறுக்கிக்க வந்திருக்கிறா, அவள் ஒன்றும் இல்லாத ஒரு பரதேசி, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்காரங்கள்ட்ட இவர் சொல்லி வச்சிடுறாரு. ஆனால் இந்த வேலைக்காரிங்க பிச்சைக்காரியை பார்த்து நினச்சிருப்பாங்க, வந்துட்டா பாரு, மோவாப்லேருந்து வந்துட்டா, இங்கே ஒன்றுத்துக்கும் வெறுமையாக வந்திருக்கிறா, அதுவும் வசதியோடு வரல, ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறா. மாமனாரை முழுகிட்டான், பிள்ளைகளை அதாவது புருஷனை முழுகிட்டான், மாமியார் மொட்டை அடிச்சிட்டாங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்ற மாதிரி கூட நிறையா பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமையில் அவங்களுக்கு குறித்து தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு தெரியாது. ஏன் போவாஸுக்கும் தெரியாது, ரூத்துக்கும் தெரியாது, நகோமிக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால், உன் தேவன் என் தேவன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள், அது அந்த தேசத்துக்கு நான் வருவேன், இஸ்ரேல் தேசத்துக்குன்னு சொல்லி வந்த பொழுது கர்த்தர் வேறு எங்கேயும் கொண்டுட்டு போகல. சரி, அந்த சுதந்திரவாளி, இதை கல்யாணம் பண்ணக்கூடிய முறைமைகள், அதாவது இவங்களோட மக்லோன் கிளியோன், இவங்களோட ஹஸ்பண்டு அந்த குழந்தைனர், அவங்களுடைய சுதந்திரவாளியாக ஒரு பங்காளியை போல் இருக்கிறவங்களுடைய வயலுக்கு கொண்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வரும்பொழுது அந்த வயலுக்கு ஒரு பிச்சைக்காரியாக வர்றா, வேலைக்காரிக்கு கூட அந்தஸ்து இல்லை. ஆனால் மறுநாள் இவ வேலைக்காரியாக வரல, சொந்தக்காரியாக வந்தா. ஒரு பிச்சைக்காரி வேலைக்காரி ஸ்தானத்துக்கு மேலே அப்போ மறுநாள் பார்த்தா, நாள் இவங்க வேலைக்காரியெல்லாம் இவங்களை பிச்சைக்காரியாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே இந்த பொறுக்கிக்கிட்டு இருந்தவ தான் இப்போ முதலாளி, இவ தான் இப்போ எஜமானி அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், 4:14 சொல்லப்பட்டிருக்கு. ரூத் 4:14, வாழ்க்கை இழந்து, வாரிசை இழந்து, சொந்தங்களை இழந்த நகோமிக்கு தேவன் எப்படி இரக்கம் பாராட்டினாராம். அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, ரூத் 4:14, வாழ்க்கை இழந்து போனவங்க ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறா, ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறா, நீ என்னை நகோமின்னு கூப்பிடாத, மாறாள்னு கூப்பிடு. நகோமினா இனிமை, நான் மாறாள்னா கசப்பு, என்னை ஏன் அப்படி கூப்பிடுறீங்க, கூப்பிடாதீங்கன்னு சொன்னவங்களை சொந்த பந்தங்கள், அந்த ஊர் ஜனங்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்கிறாரு, அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் பிரச்சனையில் மாட்டிக்கலாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில பிரச்சனையில் நம்ம உள்ளே போகாமல் காத்துக்கணும். இன்றைக்கி இந்த கலைவாணி சாட்சி சொல்லும் பொழுது ஏன் அங்கே கொண்டு போனார்ன்றது இப்போ தான் தெரியுது. பல பிரச்சனையிலேருந்து கர்த்தர் என்ன காப்பாற்றிருக்கிறாரு. அப்போ அவர் நடத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 32-39 இந்த பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீது நாபாலுடைய அந்த மந்தையெல்லாம் காத்துட்டு இருப்பார். அந்த மலையில் என்ன பண்ணுவார், காவல் காத்துட்டு இருக்கப்ப நாபாலுடைய ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு அறுவடை பண்ணுவார். அப்போ அவர் சொல்லுவார், இத்தனை நாளாக உன்னை சுற்றி மந்தையெல்லாம் சுற்றி நான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ எங்கள் ஜனங்க நாங்கள் ஒரு பரதேசியை போல வந்திருக்கிறோம், உங்கள் கைக்கு என்ன உதவுதோ எங்கள் பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்ல விடுவார். அப்போ அந்த ஆள் சொன்னான், தாவீது யாரு, அவனுக்கே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது இப்போ தாவீதுக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ணுவார், இன்னைக்கு நாபாலை நான் காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு போகும் பொழுது அந்த விஷயம் அபிகாயிலுக்கு தெரிய வரும், அவன் மனைவிக்கு. அப்போ மனைவி சொல்றாங்க, 32வது வசனத்தை படிங்களேன். 1 சாமுவேல் 25:32 நோக்கி, உன்னை இன்றைக்கு என்னை சந்திக்க அனுப்பின, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உரையாடல் வந்துருச்சு, ஐயா நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர், நாவால்
நாபால் செத்து போனான் என்று பொல்லாப்பு செய்யாதபடிக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல நேரம் நம்மள என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு கோவம் வரும், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம நியாயம் கேட்கறதுக்காக போய் நான் அடிக்காம விட மாட்டேன். என் மனைவியை பத்தி பேசிட்டாங்க, என் அம்மாவை பத்தி பேசிட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட வம்பெடுத்தாங்க, புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில போய் நான் போய் நியாயம் நிக்கிறேன். இன்னைக்கு அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கிறேன் பாரு, நான் கோர்ட்டுக்கு போறேன், கேஸ் போடுறேன், நான் அடிக்கிறேன், இது எதுவுமே செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா நீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் செய்யாதத கர்த்தர் செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க 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 நன்றி சொல்ல. அவனுக்கு என்ன நடக்கும், நம்ம இவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறோம், இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம், இவன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்? உனக்கு தெரியாது. நான் பண்ற ஸ்தோத்திரம் தான் எனக்கு ஒரு பெரிய ஜெயம், நான் பண்ற ஸ்தோத்திரம் தான் உனக்கு பெரிய ஆப்பு. அல்லேலூயா. நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் செய்ய காரியத்தை சிலர் வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னு சொன்னதை கூட உங்க வாழ்க்கையில செய்ய வச்சிருப்பாரு. நான் ஒன்று பிரயாசப்படுறேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ செய்ய வேண்டாம், என் பையன் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அதை வந்து பண்ணுவான் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நான் பாடுபட்டு பிரயாசப்பட்டதை கர்த்தர் அதை அமைதியா இரு, நான் செய்வேன், பையன் செய்வேன். அதே போல உங்களுக்கு முன்பதாக செய்யாததை செய்ய முடியாததை உங்களை செய்ய வச்சிருக்காரு. சாயானவர்கள் சாட்சி சொன்னாங்க, அப்பா பறிச்சு கொடுக்காதவனை நான் அவங்க வயல்வெளியெல்லாம் பார்த்து இதெல்லாம் சாட்சி சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பார். பிதாக்கள் சம்பாதித்ததை விட கொடுக்காத ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் நன்றாகவே கொடுப்பார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். 1 ராஜாக்கள் 8:15 வாசிக்கும் பொழுது ராஜா சாலமன் ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 ராஜாக்கள் 8:15, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வார்த்தையினால சொன்னதை அப்பா கிட்ட வாயில சொன்னாரு, ஆனா என் கையில நிறைவேற்றிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா செய்ய வைப்பார். செய்கிற தேவன் தான் நம்ம தேவன். இன்னும் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, இருக்கிற இடம் எல்லாமே, நீங்க தேவாலயத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, டிராவல்ல இருந்தாலும் சரி, உங்க வாயில ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அது மந்திரம் இல்லை, அது மந்திரம் இல்லை, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுற ஸ்தோத்திரங்கிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுற நன்றி. அந்த நன்றி சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை சூழ்ந்திருக்கும். 2 நாளாகமோ 5ஆம் அதிகாரம் 13, 14. 2 நாளாகமோ 5ஆம் அதிகாரம் 13, 14. இதை சொல்லி பாருங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 காரியங்களை கர்த்தர் அதாவது நடத்துவாரு. ஒரு பெரிய மகிமை வரும். வாசிங்க 2 நாளாகமோ 5ஆம் அதிகாரம் 13, 14. ஒருமித்த பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தாங்க. ஸ்தோத்தரித்து பாடினது தான் முக்கியம். ஊதுனாங்க, அப்புறம் ஸ்தோத்தரித்து பாடினாங்க. ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரியில் தாளங்கள் கீத வாக்கிய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடம் மேகத்தால் நிரம்பும். ஐயா, சாலமன் கட்டினது தரையில், மேகம் இருக்கிறது மேலே. ஆனால் அந்த மேகம் இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்புது. இன்றைக்கி நம்ம இந்த 2வது மாடியில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி உலகமே பார்க்குற அளவுக்கு திடீர்னு ஒரு மேக ஸ்தம்பம் ஃபுல்லாக மேகம் அந்த ஆலயத்தை மூடி இருந்துச்சுன்னா எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது அந்த அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்பொழுது அந்த மேகம் அப்படியே இறங்கி கீழே உங்கள் பக்கத்தில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே இருக்கிறதுங்கிறது வித்தியாசம், ஏன்னா ஹைட்டில் இருக்குது. பட் இந்த இடத்துல மேலே இருக்கிற அந்த மேகம் அப்படியே கீழே இறங்கி அந்த ஆலயத்தை மூடும் பொழுது எப்படி இருந்துச்சா? அந்த 14வது வசனம், அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு ஜெரால்டு பிரதர் இந்த வார்த்தையை சொன்னது போல் இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய மேகம் சூழ்ந்திருக்கிறத பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக இது உங்கள் கண்கள் காணும்.
உங்கள் கண்கள் காணும். அதற்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதற்கு நீங்கள் தேவனை துதிக்கணும். ஏன் எனக்கு வரல, எனக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஆயத்தத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்கே எப்படி நெகேமியா தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் பாருங்கள். நெகேமியா எஸ்ரா ஃபஸ்ட்டு துதிக்கிறாரு. 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் வேத பாராயணாகிய எஸ்ரா தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களாம்? அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் சொல்லி முகங்குப்புற விழுந்து கர்த்தரை, ஐயா நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திரம், இவர் யாரையும் குனிஞ்சு வணங்குங்கன்னு சொல்லவே இல்லை, யாருக்கும் சொல்லலை. ஆனால் இவர் பண்ணுற அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்த உடனே அதை கேட்குறாங்க, ஜனங்கள் தானாய் குனிந்து வணங்குறாங்க. இன்றைக்கு நம்ம ஆலயத்துலேயும் சரி வீட்டிலையும் சரி நீங்கள் குனிந்து வணங்குங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. அந்த 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவன் எப்படிப்பட்டவராம்? யெஷுவா, கத்மியேல், பானி, அசப்நேயா இவங்க என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கு இருக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரை, அனாதி என்று சொன்னால் அனாதை அல்ல, நித்தியமாக, அனாதி என்றால் எவர் லாஸ்டிங், அது நித்தியமாக இருக்கிற தேவனை நீங்கள் ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. நம் தேவன் சாதாரண தேவன் அல்ல. அல்லேலூயா. சர்வ சேனையை அவரை தொழுது கொள்ளுகிறது, சர்வ சேனையை அவரை வணங்குகிறது. இவங்க தான் போய் உலகத்தின் ஜனங்கள் தான் வான சேனையை போய் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வான சேனைகள் யார் ஆராதிக்குதுன்னா தேவனை ஆராதிச்சுட்டு இருக்குது. 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் 11-17 ஆசாபின் குமாரன் சப்தின் குமாரன் மீகாவின் மகன் மத்தனியா ஜெபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு ஜெபத்துக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டை துவக்கிறதுக்கு ஒரு தலைவனா, ஒர்ஷிப் லீடர்னு சொல்கிறோம்ல, ப்ரேயர் வாரியர்னு சொல்கிறோம்ல, அதே போல் ஸ்தோத்திர பாட்டுக்கு ஒரு தலைவனை வச்சுருந்துருக்காங்க. அப்படிலாம் சபையில் எழும்பியிருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கே ஒரு லீடர், தலைவர்னா தனியாக இருக்க மாட்டார். தலைவன் வந்து ஒரு ஆள் சிங்கிள் தலைவனாக இருக்க மாட்டார். அவரு கீழே 100 பேர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, 1000 பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வருங்காலங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சபையை கொடுத்து அப்படி ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது, நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த சபையில் அப்படி தான் 9லேருந்து 10 மணிக்கு ஆராதனைனா 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம், அந்நிய பாஷைகளில் பேசுவோம், எல்லாமே நடக்கும். ஸ்தோத்திரம் டங்ஸ் ப்ரேயர், ஸ்தோத்திரம் டங்ஸ் ப்ரேயர். அது பண்ண 10 மணிக்கு அந்த ஆராதனை அது மைக் எடுத்து ஆன் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது அந்த மகிமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபரிவிதமாக இருக்கும். நான் அந்த 10 மணி ஆராதனைக்கு போகிறத விட 9 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த ஸ்தோத்திரம் பண்ணி கிருபைகளையும் மகிமையையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அப்புறமா ஆராதிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு அபிஷேகம், அவ்வளோ ஒரு மேன்மை. அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்க முடியுது. அல்லேலூயா. ஆலயம் எப்போ திறப்பாங்க? 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு வந்தோம்னா வராது. முன்கூட்டியே கொடுங்க, சாவியை கொடுங்க, நான் போய் ஆராதிக்கிறேன். காலையில் 5 மணிக்கெலாம் வந்து நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். யார் வர வேணான்னு சொன்னால் வாங்க, கிரயம் கொடுத்து வரணும். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நம்ம 10 மணிக்கா நம்ம போகிறோம், 8 மணிக்கெலாம் போய் உட்காந்துடுறோம். ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது 10 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? 7 மணிக்கெலாம் போயிடுறோம். ஆலயத்துக்கும் அதே போல் நீங்கள் வந்து பாருங்கள், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் நிச்சயமாக. அப்போ அந்த ஸ்தோத்திர பாட்டை திரும்ப அந்த அருமையான வார்த்தை, ஸ்தோத்திரை பாட்டை துவக்குகிற தலைவனும் அவன் சகோதரர் 2வதான இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, தாவீதுனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? தாவீது ஒரு வெற்றி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சக்ஸஸ்ஃபுல் கிங். அவர் வந்து எந்த யுத்தத்துலேயும் அவர் தோற்று போனவரே கிடையாது, எல்லா யுத்தத்துலேயும் ஜெயித்தவர். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் அவர் யாராலையும் ஜெயிக்கவே முடியல. அதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும்
ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு முறை உலக பிரகாரமான ஒரு செய்தி தான். வீரேந்திர சேவாக் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் வீரர் இருப்பார். அவர் எதுக்குமே கவலைப்பட மாட்டார். எந்த எந்த டீம் எந்த பவுலராக இருந்தாலும் சரி போட்டு அடி பொழந்துட்டு இருப்பார். எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ணுவார்னா பாட்டு பாடிட்டே சிக்ஸ் அடிச்சிட்டு இருப்பாப்புல. அவர் பாட்டு பாடிட்டே சிக்ஸ் அடி, எதுக்குமே பயப்பட மாட்டாப்புல. அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, அவருக்கு முடியும் அப்படின்னு. அதாவது உலக பிரகாரமான மனுஷன் தன்னுடைய பலத்தில் அவர் கழிக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தன் பலத்தில் கழிக்க முடியாது. கர்த்தருடைய பலத்தில் அவர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். நேற்று ஃப்ரெண்டோட நான் பஸ்ஸில் போகும்பொழுது ஒரு காரியம் சொல்லி எனக்கு சிரிச்சிட்டேன். ஒரு சபையில் ஆராதனை நடந்துகிட்ருக்கு. மதவாதிகள்லாம் வந்து நிறுத்து, இங்கே திருச்சியில் தான், நிப்பாட்டியா இல்லையா அப்படின்னு. யார் முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் கால் வச்சு பாரு அப்படின்னு. கால் வச்சா என்னையா பண்ணும், முட்டி கால் போட்டு ஜெபம் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு. அவன் பார்த்தா என்னடா வித்தியாசமாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்போ எப்படிலாம் ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் போலீஸை கூப்பிடுவேன், அவங்கள கூப்பிடுவேன், எனக்கு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கிடையாது. நம் உலகத்தில் இருக்கிறவனே நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். சங்கீதம் 103:1-2 நம்ம சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. இதை வழக்கமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னன்னு உணர்ந்து சொல்கிறோமா? என் ஆத்துமானா என் மனசு, என் புத்தி, என் சிந்தை, என் எண்ணம், இதெல்லாம் என்ன பண்ணணுமா? வேற எதுவும் யோசிக்காத, ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனசு, என் உணர்வு, என் உணர்ச்சிகள் எல்லாமும். ஒரு மனுஷனுக்குள்ள 1000 உணர்ச்சிகள் இருக்கும். அத்தனை உணர்ச்சிகளும் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? சரி, ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? எரேமியா 30:19. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும்? சீக்கிரமான ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவள் குறுகி போவதில்லை, அவள் மகிமைப்படுத்துவேன், அவள் சிறுமைப்படுவது இல்லை. அப்ப பாருங்க, எந்த சூழ்நிலைன்னா இடிஞ்சு போன ஒரு வாழ்க்கை. முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். இப்ப சொல்லப்பட்ட நேரத்துல அரண்மனை இடிஞ்சு கிடக்குது, வாசஸ்தலம் இல்ல. ஆனா இடிஞ்சு போன வாசஸ்தலம், உடஞ்சு போன அரண்மனையில இருந்துதான் கர்த்தர் சொல்றாரு, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஆடல் பாடலுடைய சத்தம் புறப்படுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்க குறுகி போவது இல்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்க சிறுமைப்படுவது இல்லை. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, வண்டி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், வீடு கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணியே வாங்கிட்டு போயிடுவாங்க. சில வயசான அம்மாவுக்குலாம் ஜெபிக்க தெரியாது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி முழங்கால நின்று குடிகார மகனை ஸ்தோத்திரம் பண்ணியே திருத்திருக்கிறாங்க. அடங்காத மகனை புருஷனை ஸ்தோத்திரம் பண்ணியே மாத்திருக்கிறாங்க. அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் பண்ண 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 கர்த்தருக்கு தெரியும், இறங்கி வந்துடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வேகமாக வாசிகள். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4, 6 இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருகலான மறைபொருளை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதுனால அவர் என்ன பண்ணுவார், இந்த கருகளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியா நான் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தானியேல் பெரிய ஆளு, அவரால் கண்டுபிடிக்க முடியும், அபிஷேகம் இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, முதலாவது தேவனை ஸ்தோத்தரித்தார். 3ஆவது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்க அந்த அக்கினி சூழல அவங்க போடப்பட்ட பொழுது அவங்க விடுதலையா உலாவுறாங்க. அப்ப எந்த ராஜா சிலைய வணங்கணும்னு சொன்னானோ அந்த ராஜா இப்ப ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. 3ஆவது அதிகாரம் 28வது வசனம். வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தங்கள் தேவனை தவிர சேவித்து பணியாமல் அவரையே நம்பி யார் சொல்ற தெரியுமா? நெருப்புக்குள்ள போட்டவன் சொல்றான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்லல, எங்களுக்கு ஒரு தூதன் வந்தாரு, எங்களுக்கு ஆண்டவர் வந்தாரு, மனுஷகுமாரன் வந்தாரு, அதனால விடுவிச்சாருன்னு இவங்க சொல்லல. போட்டவன் சொல்றான். பார்த்துட்டு பிரமிச்சு நடுங்கி போய் எந்திரிக்கிறான், தீவிரிச்சு எந்திரிக்கிறான். அப்ப
மனுஷன் உலகத்தை அவ்வளோ பெரிய சிலையை நிறுத்தி இதை வணங்கலன்னா நீ செத்து போயிரும், வீடு இருக்கலமாயிரும் எல்லாம் சொன்னவன் இது தெய்வம் அல்ல. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோட தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணல. 4ஆம் அதிகாரம் 34வது வசனம், இதே நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு புத்தி வருது. எப்படின்னா இடையில அவருக்கு வந்து மனமேட்டிமை ஆகி, அந்த மனமேட்டிமை நடுவில் அவருக்கு ஒரு இருதயம், மிருகத்தின் இருதயம் கொடுக்கப்படுகிறது, ஒரு மாட்டின் இருதயம் கொடுக்கப்படுது. அந்த மாட்டை போல புல்ல தின்னுட்டு உடம்பெல்லாம் முடி முளைச்சு அந்த ஆகாயத்து பனியில நனைஞ்சு அந்த காட்டுக்குள்ள கிடக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தி வருது, ஓ நான் இல்ல, தேவன் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 34. அந்த நாட்கள் சென்ற பின்பு வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்குள்ள, வானத்துக்கு என் கண்ணை ஏறெடுத்தேன், புத்தி எனக்குள்ள வந்துச்சு. அந்த புத்தி வந்தவொடனே என்ன பண்றாரா, உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. அப்போ இருங்க இருங்க சிஸ்டர், நம்ம அத்தனை பேருக்கும் புத்தி இருக்குது இல்ல, அப்பா கேட்கல, அறிவு இருக்க, அந்த மாதிரி இல்ல. நம்ம அத்தனை பேருக்கு ஆண்டவர் உணர்வை கொடுத்துருக்காருல்ல, தேவன் யாருன்னு தெரியுது இல்ல, எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம். இது வரைக்கும் மாட்டை போல புல்ல தின்னுட்டு இருந்தவன் ராஜாவானதுக்கு பிறகு அவனுக்கு உடனே சந்தோஷம் வந்து என்ன பண்ண, முதல்ல பண்ண வேலை, இது வரைக்கும் பாபிலோன்ல நான் வணங்கின தெய்வங்கள் தெய்வம் அல்ல, அவைகள் என்ன ராஜாசனத்துல சிங்காசனத்துல உட்கார வைக்கல, அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், என்னையும் அவர் தான் தள்ளினார், என்னை இப்ப ஏற்படுத்திருக்காரு சொல்லிட்டு முதல் செஞ்ச காரியம் தேவனை ஸ்தோத்தரிச்சார். அல்லேலூயா. முதல்ல அந்த புத்தி உணர்வு, நமக்கு உணர்வு வரும்பொழுது என்ன செய்யணுமா, தேவனை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதை தொடர்ந்து வாசி அவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் சொல்லுவார். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு ராஜா வர்றார், தரியும். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதும் அவர் முன்பு போல தானியேல் ஸ்தோத்தரிக்கிறார். இப்ப இந்த நேபுகாத்நேச்சார் எங்க ஸ்தோத்திரத்தை கத்திருப்பாருன்னா தானியேல்ட்ட கத்திருப்பாரு. ஏன்னா புறஜாதி மனுஷன் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியாது. இவ எல்லாரும் பார்க்கிறார், தானியேல் பலகணிகள் திறக்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவர் என்ன பண்றாங்கன்றது எல்லாரும் வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த உணர்வு வரும். சோ நீங்க பண்ற ஸ்தோத்திரம் மற்றவர்களையும் ஸ்தோத்திரம் செய்ய வைக்கும். ஒரு ஆமென் காணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் 1000. நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அதையே வாச்சு ஸ்தோத்திரம் பண்றது தெரியாதவங்களுக்கு ஓகே. ஸ்தோத்திர பலிகள் 1000 படிச்சிருக்கீங்களாங்க? நிறைய பலிகள் இருக்கு, 10,000 ஸ்தோத்திர பலிலாம் இருக்குது, எவ்வளவோ இருக்கு, இருக்கட்டும். ஆனா இந்த ஸ்தோத்திர பலிங்கிறது இருக்கிறத எடுத்து சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், சேனையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதை படிச்சு சொல்றதுக்காக வரல, உணர்ந்து சொல்லணும். அவர் சொல்ற புத்தி எனக்குள்ள வந்தது. ஒரு சம்பவம், ஒரு 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 சகோதரி அந்த ஸ்தோத்திர பலி 1000 அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை அந்த ஸ்தோத்திர பலி புஸ்தகம் எங்க கிடக்குதுன்னே தெரியாது. முதல்ல பல பேருக்கு அது தெரியாது. அந்த 1000 ஸ்தோத்திர பலியை வாங்கிட்டு 10 தடவை சொல்லுவாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்துவாங்க? ஆனா அவங்க உணர்ந்து சொல்லல, அது ஒரு விக்கிரக ஆராதனையே பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சாதான் சொல்லுவாங்க. ஒரு தடவை பிசாசு துரத்தும் பொழுது இது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா தேவன் பேர்ல தான் நம்பிக்கை வச்சு தேவனை ஸ்தோத்தரிக்கிறமே தவிர என்னுடைய இந்த ஸ்தோத்திர பலி புஸ்தகத்துல என் நம்பிக்கை வைக்க கூடாது. உங்களுக்கு எப்படி அந்த அம்மாவுக்கு பிசாசு துரத்துறதுக்கு அப்புறம் ஸ்தோத்திர பலி செலுத்தல. சரி, இப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுமான்னா ஒரு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்ப என்னன்னா உணர்வு இல்ல, அந்த படிச்சு வாய் பேசுதே தவிர உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்தோத்திரமும் போகல. அப்ப நம்ம உணர்ந்து அறிந்து தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:6 தேவன் தந்த ஊழியங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவன் தந்த கிருபைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். பவுலுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டுச்சு. புறஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாக வல்லமையாய் நடப்பிக்கிற ஒரு ஊழியக்காரனாக பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனால அந்த பவுல் சொல்றாரு, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக
எப்பொழுது என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் ஸ்தோத்திரம் பண்ணது போல வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ணதே கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவார் ஸ்தோத்திரம் பண்ண, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் 4:15 அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபைகள் பெருகும், கிருபா வரங்கள் பெருகும், அபிஷேகம் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். 9:15 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கலாசிஸ்டர் சொல்லும் பொழுது நோட்ஸ் எடுத்து வச்சு, அதாவது அந்த பாயிண்ட் ஒண்ணு கூட விட்டுறக்கூடாது. இந்த வருஷத்துல என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு வரிசையா சொன்னாங்க, மறக்கவே கூடாதுங்க. ஆண்டோடைய அன்பை, ஆண்டோடைய நன்மையை மறக்கவே கூடாது. சரி, இன்னும் எப்படி விழித்திருந்து ஜெபிக்கணுமா? கொலோசியர் 4:2 கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்ப ஜெபத்துல விழிச்சிருங்கன்னா தூங்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஒரு நாளைக்கு உங்களால 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா விசுவாசியே கிடையாது. ஒரு விசுவாசி தசமபாகம் எப்படி நீங்க காணிக்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? 2.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுத்தே ஆகணும். வேலைக்கு போனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் கொடுக்குறோம். சமையலுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கொடுக்குறோம், 3 வேலைக்கு. பாத்திரம் கழுவுறதுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறோம், துணி துவைக்க 2 மணி நேரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதிப்பதற்கு நேரம் கொடுத்துதான் ஆகணும், நேரம் கொடுத்துதான் ஆகணும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா பரலோகத்துல தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 13:1. எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. சிஸ்டர், அது ஒரு இடத்துல வரும், உதடு